சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025ஆம் வருடம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்க போனால் 12 குரு உச்சமாகி செலவுகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் செலவு இருக்கும், பிரயாணத்திலும் செலவு இருக்கும், படிப்பு சம்பந்தமான செலவு இருக்கும் என்று சொல்லுகிறது. 7ல் இருக்கும் ராகுவால் சில தொல்லைகள் இருக்கின்றன. துணைவியார் வழியிலும், நண்பர்கள் வழியிலும், உறவினர்கள் வழியிலும் மனக்கசப்போ, சண்டை சச்சரவோ எப்போது இருப்பது போலவே தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அலைச்சல் அதிகமாக இருக்கும். சரியானபடி தூக்கம் வராது. ஞானப்பாதையில் மனம் செல்லும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் என்பதெல்லாம் இப்போது போலவே இந்த டிசம்பர் மாதமும் இருக்கும். ஆனால் அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனியின் பாதிப்பை இந்த குரு சரி செய்கிறார் என்ற கருத்தால் அஷ்டம சனியின் பாதிப்பு குறைந்திருக்கும். மற்றபடி இவர்களுக்கு 7ஆம் இடத்து ராகு இந்த தொல்லையை கொடுத்து கொண்டு தான் இருப்பார். செலவுகளும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் வழியிலும், படிப்பு வழியிலும், பிரயாணத்திலும். எனவே இது இவர்களுக்கு ஒரு மிக சுமாரான மாதம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணத்தை பொறுத்த வரைக்கும் செலவு நிச்சயமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ளலாம். 7ஆம் இடத்து ராகுவும் நன்மைகளை செய்வதற்கு ஒரு கேரண்டி இல்லை. சில தொல்லைகளை அவசியம் செய்வார். நண்பர்கள் வட்டாரத்தில், துணைவியார் வட்டத்தில், மனைவி சொந்தக்காரர்கள் சம்பந்தப்பட்டும் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பது நல்லது. அவர்களிடம் பார்த்து பேச வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து. எனவே இது இவர்களுக்கு மிக சுமாரான மாதமாக இந்த டிசம்பர் மாதத்தை சிம்மராசிக்காரர்கள் கழித்து நகர்த்தி விடலாம் என்று நம்பலாம். நன்றி, வணக்கம்.